சுபியோட தம்பி வந்து சாண்ட்ரா கிட்ட டேரெக்டாக கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. அதை வந்து வெளியே வந்துட்டு சாண்ட்ரா வந்து தனியாக தம்பி கிட்ட பேசுகிறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும், அது கேட்கல. அதுக்கப்புறமா அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நான் அப்படி சொன்னேன்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அதுக்கு பின்னாடி என்ன சொன்னேன் அப்படிலாம் கேட்குறாங்க. உண்மையே சொல்கிறேன், எனக்கு சாண்ட்ரா எப்போவுமே என்ன தப்பு பண்ணும்போது எனக்கு சாண்ட்ரா மேலே நிஜமாவே கோவமே வராது. ஆனால் இப்போ ஃபேக்காக ஒரு ஆக்டிங் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னால் தாங்கவே முடியல. அந்த ஸ்மைல் பண்ணிகிட்டே ஒன்று பண்ணுறாங்கல்ல, சத்தியமாக அவங்க அழும்போது கூட எனக்கு இப்படி தோணலை. அப்போ வந்துட்டு நான் அப்படியே அதுக்கு முன்னாடி என்ன காமிச்சாங்க, என்ன இடத்துல சொன்னேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த தம்பி வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சரி விடுங்க அப்படின்னோடனே, நான் ஃபன்னாக சொன்னேன்னா எப்படி சொன்னேனான்னு தெரியாது, அது குழந்தைங்களுக்கு பூச்சி மருந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு சாரி இப்படி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரின்னு தனியாக அந்த பையனை வந்து ஹக் பண்ணி சாரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா கமர்தன் போயிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு, அப்பா இந்த மாதிரி ஃபஸ்ட் எபிசோடில் நான் ஒன்று பேசிட்டேன், மீனவ கம்யூனிட்டி பற்றி நான் ஒன்று பேசிட்டேன், அது தப்பு, நான் என்னோடய இன்டென்ஷன் வந்து தப்பு கிடையாது, ஆனால் நான் அந்த மாதிரி தப்பான வார்த்தை பேசிட்டேன், நானும் ஒரு பெரிய வீட்டில் பிறந்து வளர்ந்த பையன்லாம் கிடையாது, நானும் சாதாரணமாக தான் பிறந்து வளர்ந்தேன், ஏன் பிரச்சனையும் கிடையாது, அது பாருவோட பிரச்சனை, அதில் சப்போர்ட் பண்ண போய் நான் தப்பான வார்த்தைகள் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்பாரு. அவரும் பெருந்தன்மையாக விட்டுருவார். சரி தம்பி விடுங்க, அப்போ பாரு வசதியான பொண்ணு தானே, நீச்சல் குளம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே அப்படின்னோடனே ஆமாப்பான்னு ஏதோ சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு கூட அது தெரியாது, சொல்ல கேட்கணும்னு தோணலை, அமித்து தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு மன்னிப்பு கேட்குறதுக்குன்னு அதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இங்கே வெளியே போகிறப்ப அந்த தம்பி ஒரு சூப்பர் சம்பவத்தை பண்ணிட்டாரு. கிளம்பும்போது கானா வினோத்தனை கேட்குறாங்க, டே இங்கேருந்து யாரையாச்சும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணுன்னா நீ யாரடா கூட்டிகிட்டு போவ அப்படின்னு கேட்டோடனே அவன் வந்து பார்வை தான் அப்படின்னு சொன்னோன்னே, டே வரமாட்டேன்டா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து அவங்க கூட சிரித்து பேசுகிறாங்க. ஸோ இதான் நடந்துச்சு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.